ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன, ஹைதராபாதி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நிறைய பேர் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வீட்டில் நிறைய பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது. நிறைய பேருக்கு குக்கரில் பிரியாணி ஈஸியாக செய்ய தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு தம் பிரியாணி செய்ய தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஹைதராபாதி பிரியாணி செய்யறதுமே ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ண தேவையில்லை. தக்காளி இல்லாமே சூப்பரா செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்க வீட்ல ஹைதராபாதி பிரியாணி செஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த டைம் செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 3 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10ல இருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு 2ல இருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்ல 3 ஏலக்காய் 4 கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். சாகி சீரா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாகி சீரா இல்லாதவங்க நார்மல் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாலாம் நல்லா கோட்டான பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் முன்னாடியே நீங்க ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புன்றது நான் 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பாஸ்மதி அரிசியை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறின பின்னாடி இதை நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 7லேருந்து 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் தண்ணி இவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா அப்படின்னா தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாகி சீரா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் 3 கிராம்பு ஒரு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 2ல இருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு 70% நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு நிறைய இருந்தால் தான் உடையாம வரும். ஸோ உங்களுக்கு அள்ளுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாஸ்மதி அரிசியை நல்லா வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இதை நீங்க ஃபுல்லா குக் பண்ணக்கூடாது, ஒரு 70 to 80% தான் குக் பண்ணணும். ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா கொலைய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா சிக்கன் எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம வடிச்ச பாஸ்மதி அரிசியோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வெந்து வந்தா போதும். ஏன் அப்படின்னா நம்ம தம் போடும்போது ஓரளவுக்கு வெந்து வரணும், அதுக்காக. இப்போ சிக்கன்ல இருக்க கிரேவியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இது நம்ம லேயர் பை லேயர்ல ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசியை லேயர் பை லேயரா இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிட்டு மேல கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க இதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரிப்பீட்டடா பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு லேயர்லயும் சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் சிக்கன் கிரேவி ஆட் பண்ண போறேன். சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஆட் பண்ணேன், அது ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்க மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு அலுமினியம் ஃபாயில் கவரால மூடிக்கலாம். அதுக்கு மேல டைட்டா ஒரு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெயிட்டா இருக்கிற மூடி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணியை நம்ம தம்ல வைக்க போறோம். இதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. மேல இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே தம்ல விட்டுருங்க. அந்த ரைஸ் பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் கிரேவியோட சேர்த்து நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளோ உதிரியா சூப்பரா இருக்குன்னு. அந்த சிக்கன் பீசஸும் நல்லா வெந்துருச்சு. அதே போல பாஸ்மதி அரிசி ரொம்ப உடையாம குலையாம நீட்டாவே வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டா டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க, சூப்பராகவே வரும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.